எங்களும் சனம் வந்து வாங்க கூட இருக்கு வட்டார பிரச்சனை கரையுங்கள் சொல்லி NDPல 6 உறுப்பினர் உள்ள போகணும். ஒரு நாளுமே கூட்டத்தை நடத்த விட மாட்டோம். அந்த கதிரையில இருக்க போறேன் ஆணிய புடுங்க போறோம் வாரதான் கோவம் பாருது. தவிசாளரோ அல்லது அவரோட சேர்ந்து ஒரு ஆள் தான் வரலாம் செக்குலர் படி. சுமந்திரன் தொடங்கி ஸ்ரீதரன் கயேந்திரகுமார் வந்து இந்த கூட்டத்தை வந்து நிக்க நான் நல்லூர் அடிக்க சொன்னாங்க அதான் கோவம் வந்து பேசினான். அவருக்கு சுமந்திரனுக்கு வழக்க போடுங்கள் என்ற நாங்க பண்ண 197 ஓட்ஸால மக்களால போனாங்க. நாங்க நீங்க எங்களுக்கு நல்ல டிஎஸ் சொல்றது ஒத்துக்கொள்றோம். செக்குலர் படி உள்ள ஆட்கள் இருக்குனமா இல்ல NDPல 6 உறுப்பினர் உள்ள போகணும். செக்குலர் படி NDPல கூப்பிட்டது சியாமனோட 2 உறுப்பினர்கள் பிரதேச சபையில தான் கேட்டாங்க. அவைகள் எங்களுக்கு 2 உறுப்பினர் பேர் தந்திருக்கணும். மற்றாக்கள் சமூக மட்ட அமைப்புல இருந்து சில இடங்களில் தலைவர் செயலாளர் இருக்கிறார்கள் யாராவது உங்களுக்கு ஆதாரத்தை எப்படி நிரூபிக்கிறோம் வாங்க உள்ள பாப்போம். உள்ள இருக்கிற இப்ப எங்களுக்கு சக உறுப்பு மட்ட அமைப்புகள்ல இருந்து சில இடங்களில் தலைவர் NDP உடைய உறுப்பினர் அங்க இருக்கணும். இல்ல நாங்க நீங்க செக் பண்ணுங்க. நான் போக மாட்டேன். நான் ஒரு சொசைட்டில இருக்கிறத கௌரவ உறுப்பினரா இருக்கிறதா கௌரவம் உங்களை வெறும் பெறல கௌரவ உறுப்பினர் பட்டம் பண்ணி கொடுத்து எனக்கு லெட்டர் இருக்கு போகலாம் பெறல இப்ப போகல விருப்பம் இல்லை. ஏன் சொல்லுங்க சார். எனக்கு என்ன மாதிரி இந்த கௌரவ உறுப்பினர் மக்களால தெரிஞ்சிருக்கப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு 2 பேர் பேர் தான் செயலாளர் அனுப்பி நாங்க 28 உறுப்பினரும் உள்ள இருக்கணும். எங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புறேன். என்னன்னு சொன்னா நாங்க கடந்த காலத்திலேயும் வந்து உறுப்பினரா சபையில இருந்தாங்க. கடந்த கால அரசாங்கத்தால வந்து பிரதேச சபை உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் தான் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று எங்களில் வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு முழு உறுப்பினரையும் வந்து இங்கே வந்து உள்வாங்கப்பட்டது. இந்த அரசாங்கத்தில் வந்து ஏன் இப்படி ஒரு சட்டம் வந்தால் நாங்கள் முன்வைக்கிறோம். என்ன சொல்லலாம், இது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை கலைச்சும்பையில் சேர்க்கல மாற்றினால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. இந்த சேர்க்கலரை மாற்றி எல்லாரையும் கூப்பிடலாமல் இருக்குன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை. நாங்கள் கூப்பிடக்கூடாதுன்றா இல்லை கூப்பிடலாமன்றோ எங்களே இல்லை. எங்களுக்கு சேர்க்கலரின் படி நாங்கள் அதுபடி தான் நாங்கள் நடக்கிறோம். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சிகளை பிரதிபடுத்தி வந்திருக்கிறீங்கள் என்றால் உங்கள்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருக்கணும். அங்கே கதைக்கு இந்த சேர்க்கலரை மாற்ற உள்ளுக்கு இருக்கிற அத்தனை பேரும் இந்த சுற்றுலாத்தின் அடிப்படையில் தான் இருக்கீங்கம்மா. இல்ல இல்ல நான் நிரூபிப்பேன். அப்படி இல்ல 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 நான் நிரூபிக்கல. என்ன நிரூபிக்கல இவரோட கடிதம் காட்டினாரு. அந்த கடிதம் இல்ல கடிதம் அங்க இருக்கான்னு வாங்க பாப்போம். இல்ல கேக்குறேன் இவரோட கடிதம் காட்டினாரு. இதன்படி யாராவது அமைப்புகள்ல இருந்து வந்து நீங்க அனுப்ப செக் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சு எந்த பொதுக்கூட்டத்திலும் ஒரு 50 பேர் மேல இருக்கிறீர்கள். ஆனா நாங்கள் எல்லாரும் 800 700 900 பேர் வாக்கு வீதெல்லாம் வந்துறாங்க. அப்ப எங்களுக்கு முன்னுரிமை இருக்கும், சொசைட்டிக்கு முன்னுரிமை இருக்கும். என்ன சொல்ல நாங்கள் இப்ப இது நான் தீர்மானம் எலெக்ஷன் நடத்தாம இருக்கலாம் சார். உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தாம இருக்கலாம். මේ සර් කරන්නේත් අපි කරන්නේත් අපිට පැවරෙන රාජකාරිය කියන්නේ සරෝ ඔයිසි සරෝ நாங்கள் இവിടുത്തെ வந்து நிற்கிறது எங்களுக்கு நியமிக்கப்பட்ட கடமையை செய்யறது. හරි දැන් මේ ගන්න කියන්නේ දැන් මේගොල්ලන්ගේ සභාපතිතුමත් එක්ක දෙන්නෙකුට එන්න පුළුවන්ද කියලා අහන්න මේකට. உங்களுக்கு சபாபதியோட சேமனோட இன்னும் 2 பேர் அதுல கலந்து கொள்ளலாமா? පුළුවන්ද කියලා අහන්න. நிறுவனம் வந்திருக்குது. அரசாங்கம் முடிவொன்று எடுத்திருக்கு இப்படித்தான் செய்யணும். அதைத்தான் நாங்க செய்யறதுக்கு මේගොල්ලන්ගේකට කැමති නැත්තම් මේගොල්ලන්ට පුළුවන් මේගොල්ලන්ගේ ඉන්නේ සභාපතිතුමා හරහා பார்லிமென்ட்ல கதா කරලා මේක වෙනස් කරගන්න. ඒක තමයි ක්‍රමය කියන්නේ. அதுல உடன்பாடு இல்லைன்னு சொன்னா எடுக்க முடிவு எடுக்க வேண்டிய உங்களோட சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மூலமா பாராளுமன்றத்தில் கதைச்சு சுத்தம் விருத்த மாத்தலாமே தவிர விடத்தை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வேலை இல்லை. அரசாங்கம் நேர்மையா செய்தல சார். அரசாங்கம் இது விடத்தை மட்டுமில்ல மட்டுமில்ல
100 பிரச்சனை இருக்கு இங்க மட்டும் ஒழுங்கான இல்லையா? மக்களின் பிரச்சனையை கொண்டு வந்து நாங்களாம் அறிக்கையிடணும். மக்கள் நம்பித்தான் வாக்களிச்சு அனுப்பியிருக்காங்க. இங்க வந்து மதிப்புக்குரிய பிரதேச செயலாளரோட காட்சி நாங்கள் ஒரு அரசு திணைக்களத்துக்குள்ள நாங்க எல்லாருமே உண்டா வேலை செய்யறோம். சொல்றதெல்லாம் சரி. அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் சரி. நாங்கள் அமைதி வழியில இதுல எல்லாரும் இருப்போம். கூட்டம் போலீஸ் நேர்மையா நீங்க நேர்மையா அரசாங்கம் நேர்மையா இருக்குமா இருந்தா இப்ப உள்ள நான் சொல்றது நீங்க சார் சொன்னதை நான் சொல்றேன். நீங்க சொல்றது நாங்க எங்கட கதையை நீங்க சரிதானே ஒரு நீங்க காட்சி உறுப்பினர்ல 28 பேர்ல 26 பேர் உள்ள NDP கட்சி முழு நம்பிக்கை வச்சு போராடணும். சமூக மட்டங்கள்ல இருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்கள்கிட்ட சமூக மட்ட கடிதம் இருக்கு. ஆனா இதோட போறதுக்கு நாங்க விரும்பல. ஏன்னா நாங்களோட மக்கள் இதுல போய் இருந்து லெட்டர் போடுங்க. நாங்கள் பார்த்துக்கொள்றோம். எலெக்ஷன் கட்டி வர தேவையில்லை. நாங்கள் கிராம அவதி தான் இங்க வந்தாங்க. அப்ப நாங்க இங்க கதை கேட்கலாம். அந்த பிரச்சனை வந்து எல்லா திணைக்களங்களும் சேர்ந்தா செய்யக்கூடியமா இருக்கும். இது எங்களுக்கு ஒரு ஒடுக்குமுறையா எங்களுக்கு வாக்களிச்ச பிரதேச மக்களுக்கு நாங்கள் செய்யற ஒரு துரோகமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க நம்பித்தான் இங்க ஓட்டு போட கட்சி சார்பாக இந்த பிரதேசத்துக்கு நாங்க வரல. மக்களின் உண்மையான விஷயத்தை அறிஞ்சுதான் நாங்க ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு எங்கட வாக்கு போட மக்களுக்கு கிடைக்காத அங்கீகாரமா தான் நான் இதை பாக்குறேன். நாங்க ஒரு விஷயத்தை வந்து நாங்க கடைபிடிக்க வேணும் என்னன்னு சொன்னா நாங்க கடந்த காலத்தில் உறுப்பினர் இருந்த நாங்கள் நீங்களும் கடந்த காலத்தில் உறுப்பினர் இருந்த நீங்கள் கடந்த காலத்துல வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு எங்கட பிரதேச உறுப்பினர் அனைத்து பேரையும் உள்வாங்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆனா இந்த கூட்டத்துக்கு நாங்கள் கிராம மட்ட அமைப்புகளை மதிக்கிறோம் இல்லைன்னு இல்லை. ஆனா கிராம மட்ட அமைப்புகளை தெரிவு செய்யறது குறைஞ்சது 50-60 அங்கத்தவர் தான். ஆனா நாங்க இதுல இருக்கிறார்கள் எல்லாம் 700-800 மக்கள் பிரதிநிதியா வந்திருக்கோம். ஓட்டு போட்டு எங்களை மக்கள் தெரிவிக்கணும். ஒரு அமைப்புக்கு கொடுக்குற மரியாதை கௌரவ உறுப்பினர். அதால இந்த பிரச்சனை. நாங்க அமைப்புகளை மதிப்பிக்கிறோம். ஏங்களுக்கு அவை ஒரு 50-60 அங்கத்தவர் தான் அவையை தெரிவு செய்யறது. ஆனா அவைக்கு இருக்கிற உரிமையை விட எங்களுக்கு உரிமை தாழ்த்தப்பட்டுள்ளது. ஆகவே எங்கள் மக்கள் பிரதியா நாங்கள் டிசிசி மீட்டிங்ல இருக்கணும். மக்கள் பிரச்சனை கலைக்கத்தான் நாங்க இருக்கிறோம். எங்கட வீட்டுக்கு பிரச்சனை நாங்க வேற இல்லை. இங்க நடக்கிறது இல்லையா எங்களை தான் நாடினது முழு ஜனங்களும் வெள்ளங்களை வெட்டி விடுங்கோ அதை செய்யுங்கோ உண்டு. இந்த நேரத்துல நாங்கள் இதெல்லாம் கலைக்க வரைக்குள்ள ஏன் நாங்கள பின்னுக்கு வைக்கணும்? நாங்க இரவு பகலா வேலை செய்யறாங்க. ஜாமனும் கூட இருந்தவே எத்தனை இடங்கள்ல அனர்த்தங்கள் அடைவுகள் வாய்க்கால்கள் மதவுகள் விழுந்த மரங்கள் அப்படியே செய்யறாங்க. நாங்க இங்க முக்கியமா கேட்கிறோம் வந்து நாங்க ஒரு பிரதேச சபையில உறுப்பினராக இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு இந்த கூட்டத்தில் ஒரு கலந்து வாய்க்க ஒரு அங்கீகாரம் கிடைச்சாதான் நாங்கள் எங்களோட கிராம அபிவிருத்தி சம்பந்தம் நாங்கள் கிடைக்கிறோம். இந்த வரைக்கும் எங்களோட கிராமங்கள்ல பல்வேறுபட்ட தேவைப்பாடுகள் இல்லை. ஒழுங்கான சாலைகள் இல்லை, ஒழுங்கான வாய்க்கால் வடிகால் அமைப்புகள் இல்லை, விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிருக்குது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, தெருவிளக்குகள் இல்லை. அனைத்தையும் நாங்கள் பிரதேச வேலை செய்ய இயலாது. ஏன்னா எங்களுடைய வளங்களை பயன்படுத்த நாங்கள் செய்யலாம். ஆனால் பிரதேச செயலம் வந்து எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இதனால எங்களுக்கு பல்வேறுபட்ட அவுத்தியை நாங்கள் எங்களுடைய கிராமங்களுக்கு கொண்டு வரலாம். ஆகவே எங்களுக்கு இதில் அங்கீகாரம் கிடைச்சாதான் நாங்கள் இந்த கூட்டத்தில் எங்களுடைய ஊர் பிரச்சனை சம்பந்தமாக கதைப்போம். மக்கள் எங்களை நம்பித்தான் வாக்களிச்சிருக்காங்க. நாங்கள் மக்களுக்காக தான் இங்கே வந்து நின்று கத்திரமே தவிர மற்றபடி எங்களுக்காண்டி இல்லை. இது எங்களோட பிரதேசத்துக்கு மக்களுக்கு செய்கிற ஒரு ஒடுக்குமுறை. இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். இவ்வளோ காலம் வந்து சொல்லி இருக்கிறோம் அந்த அரசாங்கம் ஊழல் இந்த அரசாங்கம் ஊழல். ஆனால் இதை நான் ஒரு ஊழலை தான் பார்க்குறேன். என்னன்னு சொன்னால் சுதந்திர கட்சி வரைக்கும் நீல பெயிண்ட் அடிக்கிறது, UMP வரைக்கும் பச்சை பெயிண்ட் அடிக்கிறது கட்சி வரைக்கும் அவ்வாறான நிலப்பாட்டில் இருந்தது. இப்போ வந்து இந்த கூட்டம் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு NPP-க்குரிய கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து சகல ஒவ்வொரு கிராமத்துக்குரிய ஒவ்வொரு MPP உறுப்பினரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். அதுக்கு சொசைட்டியோ எந்த ஒரு கோட்பாடும் இல்லை. அப்போ இதில் வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் எங்களுக்குரிய ஜனநாயக உரிமை அடிப்படையில் எங்களை தெரிவு செய்தால் நாங்கள் தான் ஜனநாயக அடிப்படையில் கட்டாயமாக நாங்கள் மக்கள் பிரச்சனை கதைக்க வேண்டியவர்கள். நாங்கள் எங்களை வழி வாழ்றதும் ஜனநாயக விரோத
அப்போ இதை வந்து இதுக்கும் ஒரு ஊழலுக்குள்ள தான் நடக்கும். அந்த ஊழலற்ற அரசு இதை கண்டிப்பாக கவனப்படுத்த எங்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இல்ல இது ஊழலற்ற அரசு இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறத விட இது உண்மையிலே அரசு அதிகாரிகளை வந்து ஒரு காடையர்களை வைத்து காடைத்தனமாக நடத்தி கொண்டிருக்கிற அரசாகத்தான் நான் ஆரம்பத்தில் நாங்கள் நடுநிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வந்து ஒரு சுயாதீனமாக செயல்படக்கூடிய மாதிரி போலீசாரையோ கிராம சேவரையோ எந்த ஒரு அரசு அதிகாரிகளையுமே ஒரு ஒழுங்காக செயல்படக்கூடிய விதமாக அவர் நடத்தி கொள்ளவில்லை. தங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளாக கட்சியினுடைய அங்கத்தவர்களாக அவர்களை பார்க்கின்றார்கள். இங்கே வந்திருக்கின்ற அவர்களுடைய ஆதரவாளர்களை பார்க்கின்ற முழுவதுமே காடையர்கள், ஊரிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட காடையர்களை மட்டும் கொண்டு வந்து தனது கட்சிகளாக சேர்த்து வைத்துக் கொண்டு குறிப்பாக எங்கள் பெண் உறுப்பினர்களை கூட இரவு பகலாக கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். அது நாங்கள் அது இல்லாதையும் தான் உள்ள ஒரு தரப்புற காட்சி கொண்டிருக்கிறோம். இரவு பகலாக கூட்டி கொண்டு திரிகிறார்கள். ஒரு கலாச்சார மாற்றத்தை கலாச்சார புரள்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு அடித்தளத்தை தமிழருடைய அடித்தளத்தையே தகர்ப்பதற்குரிய வேலை தான் இந்த என்பிபி அரசு இந்த வடக்கு கிழக்கிலே கட்டவிழ்த்துவிட்டிருக்கின்றது. இந்த அத்தனை மெம்பர்மார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அத்தனை மெம்பர்மார் நாங்கள் ரோட்டிலே நிற்கின்றோம். ஆனால் உள்ளுக்கே காடையர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இந்த காடைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒரு நாளும் இந்த கூட்டத்தை நடத்த விட மாட்டோம். நேர்மையான கூட்டம் வேண்டும். அபிவிருத்தி என்றால் நேர்மைக்கு மட்டும்தான் நாங்கள் தலை வணங்குவோம். ஆளுங்கட்சிக்குரிய கூட்டமா தான் நீங்க நடக்குது. சபையிலையும் அப்படித்தான். சபையால வந்து நின்றாலும் அவங்களாம் கத்துவாங்க. உள்ள போய் வந்து என்ன வாய்ஸ் என்ன இதுல வந்து இப்போ டிசிசி கிராமன் வந்து கௌரவ பாவனதராய அவர்கள் சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு 5 பேரை இப்போ இன்றைக்கு லெட்டர் இல்லாமல் அனுமதி தரதாகவும் இல்லை இன்றைக்கும் கடிதம் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கு 5 பேர் வாரதுக்கு அவர் வேற கார்ல வந்து இன்னொரு கார்ல அந்த கார் அங்கே வெளியில நிற்குது. அந்த கார் உள்ள கூடிய அப்போ 5 பேரை வந்து கடிதம் தரட்டாம். இன்றைக்கு 5 பேரை விடுறதாம். அதை விட வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து கதைக்கட்டாம் இந்த சட்டத்தை இந்த மாட்டு சொல்லி. அப்போ நான் கேட்டு நான் வந்து உள்ளுக்கு இந்த கடிதம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கணும். இந்த இவர் வந்து ஒரு சுற்றுரூபத்தை காட்டுறார். அந்த சுற்றுரூபத்தில் இல்லாத விஷயத்தினுடைய அடிப்படையில் கட்சியினுடைய பிரதிகளாக உங்களுக்கு பேரும் இருக்கணும். அதுக்கு எந்த வித கடிதமும் இல்லை. அப்ப இந்த விடயத்துல வந்து தன்னை வாசல நாங்க மறிக்க வந்தாங்களா அதெல்லாம் விடையில நானே மறிக்க வரல கதைக்க தான் வந்தாங்க. அப்ப நீங்களே கார் மாறி ஓடுனீங்கன்னா அது விஷயம் அது வேற என்ன நிக்கிறேன் அந்த கார் அதுக்கு நிக்குது. மற்ற கார் அந்த கார்ல வந்து உள்ளுக்குறாங்க இது வெளில போற அது தனியா சும்மா வருது. ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்திருந்தா எங்கட பிரச்சனை வந்து நாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதி எங்கட பிரச்சனை வந்து அவர் நேர்ல கதைச்சிருக்கலாம். நேர்ல கேட்டு ஏன் கள்ளத்தனமா உள்ளு போகணும்? என்ன காரணம்? என்னது உள்ளு போகணும்? மனசுல வந்து வெளிப்படுத்தன்மை இல்லைன்றது இதுல தெரியுது. அப்ப இதை நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது. சம்மதிக்க வேண்டாம். எல்லாரும் போகணும். அப்படி 5 பேர் அடுத்த முறை 10 பேரை விடுவாங்க. அடுத்த முறை 15 பேரை விடுவாங்க. 5 பேரை விட வேண்டாம். 2 பேரை தான் எல்லாரும் சத்தம் போட வேண்டாம். சேக்குலரின்படி பிரதேச சபையின் தவிசாளரோ அல்லது அவரோட சேர்ந்து ஒரு ஆள் தான் வரலாம் சேக்குலரின்படி. ஆனால் ரெண்டு விடிய நான் வரைகளை எல்லாரும் என்னோட கேட்டவை பிரதேச சபை உறுப்பினர் முழு பேரும் கேட்டவை. என்னுடைய கட்சியில் தானே ராசா வேறு கட்சி தானே எல்லாருமே என்ன கேட்டவை தங்களை உள்ள வாரத்துக்கு அனுமதிக்க சொல்லி நான் பாவனந்தராசரோட காய்ச்சி நல்ல மனுஷன் அவை மெம்பர்ஸையும் உள்ள வர சொல்லி உள்ள விட்டுருந்தாங்க. அதில் எங்கள்ட மேனிப்ப பிரதேச சபை அவர் என்ன பேர் எனக்கு தெரியலை தவிசாளர் வந்து நல்லா தான் போய் கொண்டு இருந்தது. திடீரெண்டு தொடங்கினார். நான் நல்லூர் அடிக்க சொன்னாமண்டு அதான் கோவம் வந்து பேசினான் அவருக்கு. அவர் வந்து எங்களோட சமமாக இருக்க வழிகிட்டவர் முதல் அவருக்கு அந்த ப்ரோட்டோகால் ஓடுறா என்ன தெரியும் எங்களே சமம் அவரோட இருக்கிற பிரச்சனை இல்லை. நாங்கள் கஷ்டப்படத்தான் சின்ன வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிடுவோம். ஆனால் அந்த கதிரையில் இருக்க போகிறேன்னு ஆணியை பிடுங்க போகிறோன்னு வாரது தான் கோவம் பாருது. நான் சொன்னேன் சரி ஐயா நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸில் இருங்க. ஏனென்றால் ப்ரோட்டோகால் ஓர்டரில் 13வது பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து 4வதுன்னா நான் போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நிற்கலாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிற்கலாண்டா நிற்கலாது. பிரதமர் 2வதுண்டா போய் நான் பிரதமர் பக்கத்தில் இருக்க போகிறோன்னு இருக்கலாது. அவர் அந்த ஓர்டர் விளங்கணும் அவருக்கு சொல்லி அவருக்கு இதொன்று கொடுத்துருந்தாங்க. நான் மானிப்பாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர். இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்காக கலந்து கொள்வதற்கு வருகிற பொழுது மானிப்பாய் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் இதில் ஒரு சிறிய போராட்டத்தை நடத்தினார்கள். உறுப்பினர்களை கலந்து கொள்வதற்கு அவர்கள் இல்லை. தவிசாளரும்
2 உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் என்று அந்த சர்க்குலர் அடிப்படையில் அவர்கள் தங்களையும் விட வேண்டும் என்று இதிலே போராடினார்கள். பின்னர் வேண்டுதலுக்கு அமைவாக 5 பேர் உள்ளே வர சொன்னார்கள். சரி, நாங்கள் அங்கு போனோம். போன நேரத்தில் இருந்து போன பொழுது தவிசாளருக்கு ஒதுக்கப்பட்ட கதிரை மக்களுடைய பின்புறத்தை பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அந்த அபிவிருத்தி குழு தலைவர்கிட்ட முகத்தையே பார்த்து பேச முடியாத ஒரு பின்புறமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. உடனடியாக நான் அந்த இடத்துல கேட்டேன், இப்படி ஒரு முதற்குடி மகனை மக்களினுடைய பின்முதுகை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு கதிரை ஒதுக்குறது தவறு, எனக்குரிய ஆசனத்தை தாருங்கள் என்று. அதன் பின்னர் மேலே இருந்த இதில் கொண்டு போய் என்னுடைய போட்டை வைத்தார்கள். நான் அதில் போய் உட்கார்ந்தேன். அதற்கு பிறகு சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் புரோட்டோகாலின் படி இப்படி இருக்க இயலாது, கீழே இருங்கோண்டு. சரி, நான் சொன்னேன், எனக்கான இடத்தை ஆசனத்தை சரியான இடத்துல ஒதுக்கி வையுங்கள், அதுக்கு பின்னாடி நான் போகிறேன் என்று. ஆகவே பின்னர் ஒரு இடத்தை ஒதுக்கினார்கள். அந்த இடம் ஓரளவுக்கு மக்களை பார்த்து பேசக்கூடிய இடம். ஆகவே அந்த போட்டை தூக்கி வைத்த பொழுது கூட நான் திருப்பி கேட்டேன், இந்த போட்டை யார் வச்சது? நானும் வச்சது இல்லை, நீங்களாம் வச்சது, திருப்பி மாத்திரியல். அதிலே நான் ஒரு தெளிவுபடுத்தினேன், இது கதரைக்கான ஆசை அல்ல, இது என்னுடைய ஜனநாயக உரிமை என்று. நான் நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே இந்த இடத்தை விட்டு நான் போயிருக்க முடியும். ஆனால் என்ன மக்கள் வாக்களித்து தெரிவு செய்தவர்கள். இந்த பிரதேசத்தில் நடந்த அனர்த்தங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு, அது தொடர்ந்து பேசப்படும். ஆகவே அதுக்காகத்தான் என்னை அவமதித்தாலும் பரவாயில்லை, மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமான ஒரு விடயத்தை நான் இருந்து கதைக்கணும் என்று இருந்தேன். ஆனால் ஆரம்பத்திலே இருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே மாநகர சபை குப்பமேடு பற்றி பேசுகிற பொழுது சுமந்திரனுக்கு வழக்கு போடுங்கள் என்றார். அப்பொழுதே நான் உடனே சொன்னேன், மாநகர சபைக்கும் சுமந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்? மாநகர சபை குப்பமேட்டுக்கும் சுமந்திரனுக்கு ஏன் வழக்கு போடணும் என்று திருப்பி கேட்டுவிட்டு இருந்தேன். தொடர்ச்சியாக அப்படியே வந்து கடைசியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரை குற்றப்படுத்தி அவர்கள் ஒரு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னதனாலே நான் தெளிவுபடுத்தி சொன்னேன், உங்களைப் போல அல்ல, யாரையும் போல அல்ல, இதில் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் இருக்கிறோம், அவைன்ற ஆட்சி தான் நாங்கள், எங்களுடைய ஆட்சி என்ற தமிழரசு கட்சியுடைய ஆட்சி, நாங்கள் இங்கே இருக்கிறோம், அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்காக நாங்கள் இங்கிருந்து மக்களுடைய பிரச்சனை பேசுகிறோம். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து இங்கே அரசியல் பேசாதீங்க. சுமந்திரன் தொடங்கி ஸ்ரீதரன் கயேந்திரகுமார் என்று வந்து இந்த கூட்டத்தை நிறுத்தி வச்சுக்கிறீர்கள், நிப்பாட்டி வச்சுக்கிறீர்கள். ஆக இந்த கூட்டத்தில் இருக்கிறதுக்கான எந்த உரிமையும் எனக்கு கிடையாது, நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் இந்த இடத்தை விட்டு வந்துவிட்டேன். இது அபிவிருத்தி சார்ந்த கூட்டம், அரசியல் இன்னொரு தாக்கி பேசுவதற்கான கூட்டம் அல்ல என்பதனால நான் அந்த இடத்தை விட்டு வலிக்கிட்டு வந்துவிட்டேன்.